ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு நீங்கள் மிகவும் அமைதியானவர்கள் போலத்தாங்க வெளியில காட்சி அளிப்பீங்க. அப்படித்தான் நீங்கள் எல்லாரிடமும் நடந்தும் கொள்வீங்க. புதிய மனிதர்கள் யாராவது உங்களுடைய வாழ்க்கையில வந்தார்கள் என்றால் அது ஆண்களோ பெண்களோ நீங்கள் யாராகவே இருந்தாலுமே நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாக நடந்து கொள்வீங்க. யாரிடமும் எளிதில் கோபப்பட மாட்டீங்க. கோபத்தை அவ்வளவு எளிதில் நீங்கள் வெளிக்காட்ட மாட்டீங்க. உங்களிடம் புதிதாக பழகிய நபர்கள் அனைவருமே கூறுவாங்க, நீங்க எப்போதுமே கோபப்பட மாட்டீங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எத்தனையோ நபர்கள் உங்களிடம் கோரியிருப்பாங்க. அந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நிச்சயமாக தோன்றிருக்கும். எதையும் நீங்கள் பொறுத்து கொண்டு வாழ்வீங்க. வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் நீங்கள் பொறுத்து கொண்டு வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அனைத்து எண்ணங்களையும் நீங்கள் மனதிற்குள் வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்கள் நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாகவும் இருப்பீங்க. எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் முகத்தில் சிரிப்பை வைத்து கொண்டு நடந்து கொள்வீங்க. நம்முடைய கஷ்டம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களையும் நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்ற ஒரு எண்ணத்துடன் எதையுமே நீங்கள் வெளிக்காட்டாமல் மனதிற்குள் மட்டுமே கஷ்டங்கள், யாராவது ஏதாவது ஒன்று பேசிவிட்டால் அந்த கவலைகள் அனைத்தையும் நீங்கள் மனதிற்குள் மட்டுமே வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே இருந்து கொண்டே இருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். ஆனால் இந்த உலகம் ஒருபோதும் புரிந்து கொள்ளாத ஒரே ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். ரிஷபம் ராசிக்காரங்களின் அமைதிக்குள் அடங்கி இருக்கக்கூடிய அழுகைகள் அது யாருக்குமே தெரியாது. உங்களுடைய அமைதி எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கிறதோ அதே ஒரு அமைதி தாங்க உங்களுடைய மனதையும் அதிகமாக கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் அமைதியாக இருப்பதால் எத்தனையோ மனிதர்கள் உங்கள் மீது தவறு இல்லை என்றாலும் உங்களை திட்டி விடுவார்கள். உங்கள் மீது தவறான ஒரு கேள்வியையும் கேட்டு விடுவார்கள். தவறான ஒரு பழியையும் போட்டு விடுவாங்க. நீங்க எதையுமே எதிர்த்து கேட்காம சில நேரங்கள்ல இருப்பீங்க. ஆனா அதை நீங்க நினைப்பீங்க எதிர்த்து கேட்கணும் என்று மனது கூறும். ஆனால் வாயை விட்டு பேச்சு ஆனது உங்களுக்கு வராது. ஒரு பயத்துடனோ இல்லைன்னா மரியாதையுடனோ நீங்களும் அமைதியாக அந்த ஒரு பிரச்சனையை உங்கள் மீது நீங்களே போட்டுக்கொள்வீங்க. இந்த மாதிரி எத்தனையோ சூழ்நிலைகள் எத்தனையோ நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதனால உங்களுக்கே தோன்ற ஆரம்பிக்கும், நம்ம அமைதியாக ஆரம்பத்தில் இருந்தது தவறாகி விட்டதோ. அந்த அமைதிக்குள்ள எவ்வளவோ அழுகைகள் இருக்கும். அமைதியா இருந்தனால மனதிற்குள்ள வெளியில சொல்ல முடியாத சில அழுகைகள். எப்போதும் உங்களுடைய வேதனையை வெளியில் நீங்க காட்டிக்கொள்ள மாட்டீங்க. அதுவே உங்களுக்கு மனவேதனைகளை உள்ளுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். உள்ளுக்குள்ள 1000 காயங்கள் இருந்தாலும் நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதராக நீங்க எப்போதுமே நடந்து கொள்வீங்க. இது எல்லாத்தையும் சொல்லி கொண்டு வாழ்ந்தவர்கள் தாங்க நீங்கள். யாரையும் நீங்க காயப்படுத்தக்கூடாது என்று நினைத்து உங்களுடைய மனதை நீங்களே அடக்கி கொள்வீங்க. உங்களுடைய மனதிற்குள் நீங்களே கவலையையும் கஷ்டத்தையும் நீங்களே ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆனா அதே ஒரு உலகம் தாங்க உங்களுடைய நல்ல மனதை பலவீனமாக நினைத்திருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று எதுவுமே தெரியாது. இருந்தாலும் மனதிற்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதுவரைக்கும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். பலர் உங்களுடைய பொறுமையை பயன்படுத்தியிருப்பாங்க. நீங்க அமைதியாக இருந்ததாலே உங்களுக்கு வேதனை இல்லை என்று யாரோ நினைத்திருப்பாங்க. ஆனா எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனா உண்மையில இந்த ரிஷபம் ராசிக்காரங்க அதிகமாக அழுவது இரவு நேரங்கள்ல தாங்க இருக்கும். அது ஏன் அப்படின்னா இரவு நேரங்கள்ல தூங்கும் பொழுது யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அழுத நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே இருக்கும். யாரும் பார்க்காத இடத்தில் யாரும் கேட்காத ஒரு அமைதிக்குள் உங்களுடைய கோபம் கூட சாதாரணமான ஒரு கோபமாக இல்லை. அது பல வருடங்களாக சேர்ந்து கிடந்த கண்ணீரின் ஒரு வெடிப்பாக மாறியிருக்கும். ஒருவரை நீங்க உயிராக நம்பி மனதார நேசித்து அவங்களுக்காக எல்லாத்தையுமே நீங்க விட்டு கொடுத்த பிறகு அந்த மனிதர்கள் உங்களுடைய புரிந்து கொள்ளாமல் போகும்போது ரிஷபம் ராசிக்காரங்க உள்ளுக்குள்ள மெதுவாக உடைந்து போயிருப்பீங்க. ஆனாலும் வெளியில் நீங்கள் எதுவும் நடக்காதது போல அதிகமாக நடந்து கொள்வீங்க. அதனால தாங்க உங்களுடைய கண்ணீரை யாரும் கவனித்திருக்க மாட்டாங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து வெளியில உங்களுடைய மனநிலையை நீங்க கூற ஆரம்பிக்கணும். இதை பற்றியும் நீங்கள் கூறாமல் இருந்ததுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இனிமேலாவது உங்களுடைய கஷ்டங்களையும் கண்ணீரையும் வெளியில் கூறி பாருங்கள். அதற்கான மதிப்பு என்ன என்பதை நீங்கள் போக போக அறிந்து கொள்வீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
ரிஷபம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் சுக்கிரன் முதல் வீட்டிலும் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்வாதார துறையில் நீங்கள் மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய மனதிற்குள்ள 1000 கவலைகள் இருந்தாலும் 1000 எண்ணங்கள் இருந்தாலும் 1000 பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை நீங்கள் வெளியில் ஒருபோதும் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. ஆனால் இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்தில் ஒரு நல்லதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எதை செய்தாலும் இந்த முயற்சிகளை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி மேல வெற்றியானது கிடைக்கும். அதனால் இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் புதிய தொழிலையோ புதிய வேலையவோ புதியதாக நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கத்தான் ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறக்கூடிய நாட்களாகத்தாங்க இருக்கும். அதனால உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல எண்ணங்களும் நல்ல நல்ல விஷயங்களும் இனிமேல் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். எனவே யாரையும் நீங்க நம்பாதீங்க. உங்களுக்கான சில வேலைகளை செய்ய வேண்டும் என்றால் நீங்களே முன்வந்து செய்து பாருங்க. அதற்கான ஆதரவு என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல அரசியல் ரீதியான ஆதரவுகள் உங்களுக்கு கிடைத்து இதுவரைக்கும் தீராமல் இருந்த பிரச்சனைகள், வீட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் அரசியல் ரீதியான ஆதரவுகள் மூலம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள தீரவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் நலத்திற்கு மீது அலட்சியம் காட்டாதீர்கள். உடல் நலத்தை முடிந்த அளவுக்கு நீங்க மருந்தோ மாத்திரையோ போட்டு எப்படியாவது சரி பண்ணி விடுவங்க. அப்படியே நீங்க போக விட்டீங்க அப்படின்னா அது பிற்காலத்தில் அதுவும் ஒரு பெரிய ஒரு செலவை வைத்துவிடும். இதனையும் நீங்கள் கவனத்தில் வைத்து கொண்டு வாழவும் ஆரம்பியுங்கள். உங்களுடைய பேச்சில் ஒரு நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். யார் எது கேட்டாலும் உடனே பதட்டப்படாமல் முடிந்த அளவுக்கு நிதானமாக இருந்து பதிலை கூறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக மாறிவிடும். எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி அடைந்து பின்வாங்கி விடுவாங்க. உங்களுடைய நிதி திட்டங்களை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. உங்களுடைய சம்பளத்தையோ நீங்கள் சேர்த்து வைத்ததையோ யாராவது கேட்டார்கள் என்றால் உடனே நீங்கள் வெளியில் கூறாதீர்கள். எல்லாத்தையும் நீங்கள் மனதிற்குள் மட்டுமே வைத்து வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறவும் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தினரின் எண்ணங்களை புரிந்து கொண்டு நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தினரும் உங்களுடைய எண்ணங்களை இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. மனை தொடர்பான காரியங்களில் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படும். அலைச்சல்கள் ஏற்பட்டால் தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்த ஒரு வீடு மனைகளை உங்களால வாங்க முடியும். எனவே முடிந்த அளவுக்கு அலைச்சல் ஏற்படுகிறது என்ற அந்த ஒரு வேலையை பாதியில் நிறுத்தி விடாமல் நீங்க கடின உழைப்பை போட்டு தேடி பாருங்கள். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். தாயிடம் தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. வியாபார விஷயங்கள் சூழலானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அபிவிருத்திகளை உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீரென்று நல்லா உங்களுடைய வியாபாரங்கள் விற்கவும் ஆரம்பிக்கும். வெளிவட்டத்தில் உங்களுடைய செல்வாக்குகள் இப்பொழுது அதிகரிக்கவும் செய்யும். அலுவலக பணிகளில் மதிப்புகள் உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நாள் என்பது உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு நாள் மட்டும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையவே உயர்த்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக நிச்சயமாக மாறிவிடும். இந்த ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படத்தான் செய்யும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு நாளாக உங்களுக்கு மாறிவிடும். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு கூடும். ஆனால் அதனை நீங்கள் தாங்க கைப்பற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். கைப்பற்றி வைத்துக் கொண்டால் போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நன்றி, வணக்கம். எண்ணங்களை இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. மனை தொடர்பான காரியங்களில் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படும். அலைச்சல்கள் ஏற்பட்டால் தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்த ஒரு வீடு மனைகளை உங்களால வாங்க முடியும். எனவே முடிந்த அளவுக்கு அலைச்சல் ஏற்படுகிறது என்ற அந்த ஒரு வேலையை பாதியில் நிறுத்தி விடாமல் நீங்க கடின உழைப்பை போட்டு தேடி பாருங்கள். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். தாயிடம் தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. வியாபார விஷயங்கள்